இன்றைக்கி நம்ம சேனலில் அமித் சர்மா இயக்கத்தில் அஜய் தேவ்கான் நடிப்பில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க மைதான் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1951 இருந்து 1962 வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச்சாக இருந்தவர் தான் சியத் அப்துல் ரஹீம். 1962 நடந்த ஃபுட்பால் மேட்ச்சில் இந்தியா கோல்டு மெடல் வாங்குது. இதை அடைய இந்தியன் டீம் கோச்சும் பிளேயர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இவங்க எப்படி கோல்டு மெடல் வின் பண்ணாங்க, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இந்த மைதான். படம் வேறு லெவலில் இருக்குது. இது இந்தியன் ஃபுட்பால் டீம் கோச் சியத் அப்துல் ரஹீமோட பயோபிக் தான். இதில் கோச்சாக அஜய் தேவ்கான் நடிச்சிருக்காரு. அஜய் தேவ்கான் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் நடிச்சிருந்தார். செகண்ட் ஹாஃபில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், இருமிட்டே இருப்பார். அந்த சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். படத்தோட பெரிய ஹைலைட்னா அது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் பின்னி எடுத்துட்டாரு. படம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது. நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி பார்க்கும்போது நிறைய இடங்களில் லேக் ஆகும், ஆனால் இந்த படத்தில் சுத்தமாக லேக் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை ஹைப்பை ஏற்றி விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபுட்பால் மேட்சை தான் காட்டுவாங்க. முக்கியமாக ப்ளே கிரவுண்டில் விளையாடுற சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் பயோபிக் மூவி ரொம்ப போர் அடிக்கும் தான் நான் நினச்சேன், ஆனால் படம் செமையாக இருக்குது. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த படத்துக்கு 4 ரேட்டிங் கொடுக்குறேன்.